ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று திருவோண நட்சத்திரமும் சனிக்கிழமையும் ஒன்றாக சேரும் புண்ணிய தினம். திருவோணம் என்பது மகாவிஷ்ணுவின் திருநக்ஷத்திரம். சனி பகவானின் நாளான சனிக்கிழமையுடன் இணையும் பொழுது அதன் மகத்துவம் பல மடங்காகிறது. இந்த தினத்தில் நாம் திருப்பதி கோவிந்தராஜ பெருமாள் மகிமையை அறிந்து சகல ஐஸ்வர்யமும் அருளும் ஸ்ரீ கோவிந்தராஜ ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம். திருப்பதி நகரின் மைய பகுதியில் கோவிந்தராஜ பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. திருமலா திருப்பதி தேவஸ்தான பராமரிப்பில் உள்ள இந்த திருக்கோவிலில் திருமலையில் நடைபெறுவது போலவே பிரம்மோற்சவம் தெப்போற்சவம் நடைபெறுவது வழக்கம். உடையவர் என்றழைக்கப்படும் ராமானுஜர் திருப்பதியில் தங்கியிருந்த பொழுது திருவரங்கம் போன்றே இருக்கும் வகையில் இந்த கோவிலை ஸ்தாபித்தார். இந்த கோவிலில் ராமானுஜர் தனி சந்நிதியில் அருள் பாலிக்கிறார். இங்குள்ள கோவிந்தராஜ பெருமாளை பெரிய அண்ணா என்றும் பெத்த பெருமாள் என்றும் அழைப்பர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலின் வரவு செலவுகள் யாவும் இவரது அதாவது கோவிந்தராஜ பெருமாளது மேற்பார்வையில் நடப்பதாக ஐதீகம். இங்கு வைகாசி மாதம் நடைபெறும் பிரம்மோற்சவம் மிக மிக விசேஷமானது. இதை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு கூடுவர். திருமலையில் வாசம் செய்யும் ஏழுமலையானை தரிசிக்கும் முன்பு இந்த கோவிந்தராஜ பெருமாளையும் அலர்மேல் மங்காபுரம் சென்று பத்மாவதி தாயாரையும் தரிசனம் செய்ய வேண்டும் என்பது மரபு. பின் மலைமேலேறி வராக தீர்த்த குளத்தில் சுவாமி புஷ்கர்ணியில் குளித்து அங்கு வராகமூர்த்தியை தரிசனம் செய்துவிட்டுத்தான் ஏழுமலையானை தரிசனம் செய்ய வேண்டும். திருப்பதி கோவிந்தராஜ பெருமாளை ஏன் முதல் தரிசிக்க வேண்டும்? சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் கோயில் கொண்டிருக்கும் கோவிந்தராஜர் தான் இவர் என்கிறது ஸ்தல புராணம். கிருமிகாந்தன் என்ற ஒரு சோழ மன்னன். அவன் தீவிர சிவபக்தன். விஷ்ணு பகவான் மேல் வெறுப்பு கொண்டு தனது ராஜ்யத்தில் உள்ள அனைத்து விஷ்ணு கோயில்களையும் அழித்தான். அப்போது சித்திரக்கூட்டம் என்றழைக்கப்படும் சிதம்பரத்தில் உள்ள பெருமாள் கோவிந்தராஜ பெருமாள். அந்த பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சிலையுடன் கடலில் கரைக்கப்பட்டனவாம். சில ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சோழ மன்னனுக்கு தெரியாமல் இந்த கோவிந்தராஜ பெருமாள் மற்றும் தாயார் சிலைகளை திருப்பதிக்கு கொண்டு வந்து பூஜைகளை செய்ய தொடங்கினர். இதை அறிந்த பகவத் ஸ்ரீ ராமானுஜர் அப்போதைய மன்னன் மற்றும் அவரது சீடரான யாதவராயரின் உதவியுடன் புதிய தெய்வ சிலை உருவாக்கி சித்திரக்கூட்டத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட உற்சவமூர்த்திகளுடன் திருப்பதியில் உள்ள இந்த கோவிந்தராஜ பெருமாள் தளத்தில் பிரதிஷ்டை செய்து வைகானச ஆகம முறைப்படி திருமலையில் செய்யப்படுவது போலவே பூஜைகளை செய்தார். சுவாமியின் தென்புறத்தில் செல்வத்தை பெருக்கும் வகையில் கோதாதேவியின் சிலையும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அன்றிலிருந்து ராமானுஜரின் அறிவுறுத்தல் படி உற்சவங்கள் அனைத்தும் திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தால் முறைப்படி நடத்தப்படுகிறது. இங்கு சயன கோலத்தில் காட்சி தருகிறார் கோவிந்தராஜ பெருமாள். ஆலயத்தில் அன்னை மகாலட்சுமி புண்டரீகவல்லி தாயாராக அருள் பாலிக்கிறார். அன்னையின் கருணை பார்வை கருணா கட்டாட்சம் கிடைத்தாலே போதும் நமக்கும் ஏழுமலையானின் அருள் கிடைத்துவிடும் என்பது நம்பிக்கை. இந்த கோவிந்தராஜ பெருமாள் கோவில் 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்டதானது. ஏழுமலையான் எழுந்தருள்வதற்கு முன்பதாகவே திருப்பதியில் கோவிந்தராஜ பெருமாள் கோவில் கட்டப்பட்டதால் இவர் ஏழுமலையானின் அண்ணன் என்றும் அண்ணாவிடம் தனது கோவில் வருமான கணக்குகளை காண்பிப்பாராம் பெருமாள். பணம் நகை பக்தர்களின் காணிக்கைகளை கணக்கு பார்ப்பாராம் கோவிந்தராஜ பெருமாள். இந்த கோவிந்தராஜ பெருமாளை போற்றி சொல்வது ஸ்ரீ கோவிந்தராஜ ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்தில் வெங்கடேச பெருமாளின் அவதாரமாக விளங்குபவரே கோப குலத்தில் அவதரித்தவரை ஸ்ரீபுரம் திருச்சித்திர கூட்டம் எனும் சிதம்பரத்தில் அங்குள்ள பெருமாளும் கோவிந்தராஜ பெருமாள். இங்கு திருப்பதியில் உள்ள பெருமாளும் கோவிந்தராஜ பெருமாள். அந்த கோவிந்தராஜ பெருமாளை சரணடைந்தவர்களுக்கு கற்பக விருட்சம் போன்றவரை தங்களை வணங்குகிறேன் என்பதாக அமைந்துள்ளது. கோவிந்தராஜ பெருமாளை மனதார பிரார்த்தித்து இந்த ஸ்லோகத்தை சொல்ல சகல ஐஸ்வர்யமும் அருளும் அமைதி கொடுக்கும் செல்வம் மற்றும் வைகுண்ட பதவி அருளும் என்பதாக சொல்லப்பட்டுள்ளது. நாம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ கோவிந்தராஜ ஸ்தோத்திரம். ஸ்ரீ வெங்கடாச்சல விபோ பராவதார கோவிந்தராஜ குரு கோப குலாவதார ஸ்ரீ பூரதீஸ்வர ஜயாதிமதேவ தேவ நாத பிரசீத நத கல்பதரோ நமஸ்தே லீலா விபூதி ஜனதா பரிரக்ஷணார்த்தம் திவ்ய பிரபோத சுகயோகி சமப்பிரபாவ ஸ்வாமின் பவத் பத சரோருக சாத்கிருதந்தம் யோகீஸ்வரம் ஷடரிபும் கிருபயா பிரதேஹி ஸ்ரீ பூமிநாயக தயாகர திவ்யமூர்த்தே தேவாதிதேவ ஜகதீக சரண்ய விஷ்ணு கோபாங்கனா குச்ச சரோருக பிருங்கராஜ கோவிந்தராஜ விஜயீ பவ கோமலாங்க தேவாதிதேவ பணிராஜ விகங்கராஜ ராஜத் கிரீட மணிராஜி விராஜிதா ராஜாதிராஜ யதுராஜ குலாதிராஜ கோவிந்தராஜ விஜயீ பவ கோபச்சந்திர காசார யோகி பரமாத்புத பக்தி பத்த வாங்மால்ய பூஷித மகோத்பல ரம்ய பாத
गोपादिनाथ वसुदेव कुमार कृष्ण गोविंद राज विजयी भव गोकुलेन्द्र श्रीभूत योगी परिकल्पित दिव्यमान ज्ञान प्रदीप परिदृष्ट गुणामृताब्दे गोपजाल परिरक्षण बद्ध दीक्षा गोविंद राज विजयी भव गोपवन्द्य मान्यानुभाव मखदाह्वय योगी दृष्ट श्रीशंख चक्र कमला सहितामलांग गोपी जन प्रिय चरित्र विचित्र वेश गोविंद राज विजयी भव गोपनाथ श्रीमत्वदीय पद पंकज भक्तिनिष्ठ श्री भक्ति सार मुनि निश्चित मुख्य तत्व गोपी जनार्ति हर गोप जनांतरंग गोविंद राज विजयी भव गोपरत्न श्रीमत्परांकुश मुनीन्द्र सहस्र गाता संस्तूयमान चरणाम्बुज सर्वशेषिन् गोपाल वंश तिलकाच्युत पद्मनाभ गोविंद राज विजयी भव गोपवेश शेषाचले महति पादप पक्षि जन्म त्वद्भक्तित स्पृहयता कुलशेखरेण राज्ञाः पुनः पुनरुपासित पाद पद्म गोविंद राज विजयी भव गोरसज्ञ श्री विष्णु चित्त कृत मंगल दिव्य सूक्ते तन्मानसाम्बुर कल्पित नित्यवास गोपाल बाल युवती विट सार्वभौम गोविंद राज विजयी भव गोवृषेन्द्र श्री विष्णु चित्त कुलनंदन कल्पवल्ली गोपाल कांत विनिवेशित माल्यलोल गोपांगना कुचकुलाचल मध्य सुप्त गोविंद राज विजयी भव गोदनाड्य भक्तांग्रिरेणु मुनिना परमं तदीय शेषत्वमाश्रितवता विमलेन नित्यं प्राबोधिकस्तुतिकृता ह्यवमोदित श्री गोविंद राज विजयी भव गोपबन्धो श्रीपाणिनामक महामुनिगीयमान दिव्यानुभावदयमान दृगञ्चलाड्य सर्वात्मरक्षण विचक्षण चक्रपाणे गोविंद राज विजयी भव गोपिकेन्द्र भक्तोत्तमाय परकाल मुनीन्द्र नाम्ने विश्राणितातुल महादन मूलमन्त्र पूर्णानुकंप पुरुषोत्तम पुष्कराक्ष गोविंद राज विजयी भव गोसनाथ सत्वोत्तरे चरम पर्वणि सक्त चित्ते शान्ते सदा मधुर पूर्वक वाङ्गणीन्द्रे नाथ प्रसन्न हृदयाम्बुजनन्द सूनो गोविंद राज विजयी भव कुन्ददन्त भक्त प्रपन्न कुलनायक भाष्यकार संकल्प कल्पतरु दिव्य फलामलात्मन् श्रीशेष शैल कटकाशित शेषशायिन् गोविंद राज विजयी भव विश्वमूर्ते देव प्रसीद करुणाकर भक्तवर्गे सेनापति प्रणिहिता किल लोकभार श्रीवास दिव्य नगराधिपराज राज गोविंद राज विजयी भव वेद वेद्य श्रीमच्चठारि करुणाशित देवगान पारज्ञनाथ मुनि सन्नुत पुण्यकीर्ते गोब्राह्मण प्रिय श्रित पारिजात गोविंद राज जगतां कुरु मंगलानि इति श्री गोविंद राज स्तोत्रं संपूर्णं श्री गुरुभ्यो नमः हरिः ओम्।